வாட்ஸ்அப் ஆப்ல வந்துருக்கக்கூடிய போட்டோ வீடியோஸ் வந்து கேலரியில வந்து சேவ் ஆகாம வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகாது. அதனால் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதை ஆன் பண்ணி ஒரு சில சேட் ஒரு சில குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகாமல் வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சேட் ஆர் குரூப்பில் மட்டும் இந்த மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபில் வந்து இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகாமல் வந்து இருக்கலாம். இப்போது எந்த சேட்டார் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகலையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிட்டு அதில் மேலே நேம் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மீடியா விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்ல வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் டிஃபால்ட் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து சேவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட மொபைலில் வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து கேட்டுருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைலில் சிஸ்டம் அப்டேட்டும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சேவ் ஆகிறதுல இஷ்யூ எல்லாமே வந்து வரலாம். அதனால் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அன்வான்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் டெலிட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் இது எல்லாமே பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இதே ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வரும்ல, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே கேலரியில் வந்து ஷோ ஆகாமல் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.